தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களை மகிழ்ச்சிப்படுத்த கலைஞர் தொலைக்காட்சி இந்த தொழிலாளர் தின சிறப்பு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து உங்கள் அனைவரிடமும் எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு முதற்கண் கலைஞர் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கும் என் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பட்டிமன்றத்தை வழங்குபவர்கள் வைக்கிங் கமாண்டர் பிரீமியம் பனியன்கள், ஸ்பெஷல் ஸ்பான்சர்ஸ் பிரீத்தி இன்னர்வியர் மற்றும் கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய், பவர்டு பை இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர்கள் லட்சுமி செராமிக்ஸ் மற்றும் அரசன் சோப், ரொம்ப நல்ல சோப் மற்றும் பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் உழைப்பாளர் தின சிறப்பு பட்டிமன்றம். ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பெண்ணை கொடுத்துருக்காங்க. வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது தனி மனித முயற்சியா கூட்டு முயற்சியா? அதுவும் உழைப்பாளர் தின தன்னைக்கு இந்த தலைப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பையனை அவங்க அப்பா அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டி போயிருக்கார். கூட்டி போனால் தொழிலாளர்கள்லாம் வேலை செய்கிறாங்க. ஒரு மேஸ்திரி, ஏய் வா, வாடா, என்ன அது வேடிக்கை காத்துட்டு இருக்க, வேலையை பாடுறா. அந்த பையன் பார்த்துட்டு, என்னப்பா அவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, ஒரு 5 பேர் அவங்கள இப்படி அதட்டி அவங்கள இப்படி அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே, தொழிலாளர்கள்லாம் சந்தோஷமாக அவங்களும் முதலாளி அனுபவிக்கக்கூடிய சுகங்களையெல்லாம் அனுபவிக்க முடியாதா அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாதா, முதலாளி தான், தொழிலாளி தான். இல்லைப்பா, அதை மாற்றணும்ப்பா, என்னையால் முடியும்ப்பா, வேண்டாம் உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு அவங்க அப்பா அவனை சப்புன்னு அரைஞ்சார். ஆனால் அந்த சின்ன வயசில் அந்த சிந்தனை அப்படியே ஓட்டி உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று காரல் மார்க்ஸுக்கு அந்த நூலை எழுதிய ஏங்கல்ஸ் என்ற அந்த ஒரு எழுத்தாளர் தான் அந்த சின்ன பையன். உழைப்பாளர் தினமே தொழிலாளர்கள் ஒரு 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும், அவங்கள அதிகமாக வேலை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உரிமையோடு போராடிய நாள் தான் இந்த மே தினம். அந்த மே தினத்தில் அருமையான தலைப்பு, ஒரு வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது தனி மனித முயற்சி அப்படின்னு ஒரு 3 பேர், இல்லை கூட்டு முயற்சி அப்படின்னு ஒரு 3 பேர். அவனுடைய முதல் பேச்சாளராக உட்காந்துருக்காரு பாருங்க, மஞ்சள் சட்டை போட்டு. அந்த சட்டைக்கும் அவர் தலைக்கும் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா ஆளு? சித்திரை திருவிழா கொண்டாடிட்டு உட்காந்துருக்காரு. அந்த மொட்டை தலைக்கு அந்த மஞ்சள் சிப்பாவுக்கும். சில பேர் மொட்டை அடித்தவனை பார்த்து ஐயோ பாவம், அவன் வீட்டு நாயே அவனை கடிக்க வரும் மொட்டை அடித்தாங்க, அடையாளம் தெரியாமல். ஆனால் சில பேர் தான் மொட்டையிலையும் அழகாக இருப்பாங்க. அது மாதிரி அந்த அழகான மொட்டைக்கு சொந்தக்காரர் மதுரை சங்கர் தனி மனித முயற்சி தான் அப்படின்னு பேச வந்திருக்காரு. அவரோடு இணைந்து பேசுவதற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய, மருத்துவத்தில் எப்படி மிகப்பெரிய சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிறாரோ அதுபோல மேடை பேச்சிலும் இலக்கியத்திலும் நல்ல சொற்பொழிவுகளிலும் மக்களை சிந்திக்க வைத்து அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் திருவெங்காடு ராஜமூர்த்தி அவர்கள். தனி மனித முயற்சிங்கிறதுக்கு இன்னொருத்தர் பேச வந்திருக்காரு, மிகப்பெரிய எழுத்தாளர். துப்பாக்கி முனையிலிருந்து சக்தி உருவாவதில்லை, பேனா முனையிலிருந்து தான் சக்தி உருவாகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக தன் எழுத்தாற்றலால் திரைப்பட வசனங்களுக்கு மெருகூட்டி கொண்டிருக்கக்கூடிய வசனகர்த்தாவும் எழுத்தாளருமான அருமை சகோதரர் பிருந்தா சாரதி தனி மனித முயற்சியை அப்படிங்கிற அணியில் வந்திருக்காங்க. கூட்டு முயற்சிக்கு ஒரு கூட்டணி போட்டு வந்திருக்காங்க 3 பேரும். கூட்டணியினுடைய முதல் பேச்சாளர் தனது கவிதைகளால் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு முத்தமிழே நீ வாழ்க என்ற ஒரு பாடலை எழுதி கொடுத்து, அந்த பாடல் தான் கலைஞர் மேடைக்கு வரும்போதெல்லாம் தமிழகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்ட பாடலுக்கு சொந்தக்காரர் என்னுடைய அருமை தம்பி நெல்லை ஜெயந்தா. அதற்கு அடுத்து அமர்ந்திருப்பவர் கவிதையால் எப்படி மக்களை வசீகரிக்கிறாரோ அது மாதிரி குரலாலும் என்னால் வசீகரிக்க முடியும். தமிழகம் முழுவதும் தன் குரலால் அடையாளப்படுத்தி நல்ல சிந்தனைகளை விதைத்து வருகின்ற அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதரர் சண்முகம்
கூட்டு முயற்சியே அப்படிங்கிற அணியில் பேச வந்திருக்காங்க. எங்கள் எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு வீர பெண்மணி மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வருகை இருந்திருக்கும் எனது அருமை சகோதரி திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் கூட்டு முயற்சியே என்ற அணியை நிறைவு செய்ய வந்திருக்கிறார். 6 பேரும் ரொம்ப அழகாக பேச போகிறாங்க. ஒரு வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது தனி மனித முயற்சியா கூட்டு முயற்சியா? முதலாவதாக மதுரை சங்கர். நடுவர் அவர்களே, எது வெற்றியை தருகிறது, தனி மனித முயற்சியா அல்லது கூட்டு முயற்சியா என்கிற கேள்வியை இங்கே வைத்திருக்கிறீர்கள். ஒரு கூட்டமே சேர்ந்து ஒருவனை ஜெயிக்க வைப்பதும், ஒருவன் ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து ஜெயிப்பதும் இந்த நாட்டில் வெற்றி அல்ல. எது தெரியுமா வெற்றி? ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே வெற்றி பெறுவதுதான் வெற்றி. அதுதான் உண்மையான வெற்றி என்று சொன்னால் அது தனி மனித முயற்சியில் மட்டும்தான் கிடைக்கும். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு எது தெரியுமா சொல்லித் தருகிறது? கழுகுதான் நமக்கு சொல்லித்தரும். ஏன் தெரியுமா? தன்னந்தனியாகத்தான் பறக்கும். ஏனென்றால் கழுகுக்குத்தான் தெரியும், கூட்டத்தோடு சேர்ந்தால் நாம் ஒய்யாரமாக பறக்க முடியாது, தனியாக பறந்தால் மட்டும்தான் நாம் இந்த வானத்தில் ஒய்யாரமாக பறக்க முடியும் என்கிற குணத்தினால் அது மிக ஒய்யாரத்திலே பறக்கும். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியால் மட்டும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன்தான் இந்த மண்ணிலே ஜொலிக்க முடியும். அதை விட ஒரு மிகப்பெரிய பண்பு கழுகு கிட்ட இருக்கு சார். என்ன தெரியுமா? கழுகு செத்ததையும் சாப்பிடாது, அது தின்னு போட்ட மிச்சத்தையும் சாப்பிடாது. ஏன் தெரியுமா? மற்றவன் தனக்கு கொடுத்த வெற்றியையும் அது ஒருபோதும் கொண்டாடுவதில்லை, தன்னுடைய பழைய வெற்றியையும் ஒருபோதும் கொண்டாடுவதில்லை. கழுகுக்கு தினம் ஒரு முயற்சி வேண்டும், தினம் ஒரு வெற்றி வேண்டும். அப்படித்தான் இந்த மனிதன் வாழ வேண்டும். தினம் ஒரு முயற்சியும் தினம் ஒரு வெற்றியோடும் எவன் வாழுகிறானோ அவன் தான் சார் இந்த மண்ணில் ஜெயிக்க முடியும். சார், கூட்டு முயற்சி என்ன உங்களுக்கு தந்துட போகுது? எவன் ஒருத்தன் என்ன சொல்றானோ அதை அப்படியே மிச்சம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவான். ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி ஒருத்தன் ஒரு விஷயத்த சொன்னா ஓ அதுதான் உண்மையா இருக்கும், அப்படியே ஃபாலோ பண்ணுவோம்னு. சார், கூட்டு முயற்சியில தனி மனித சிந்தனையும் சுய சிந்தனையும் இருக்காது சார். எவன் ஒருத்தன் தனி மனித முயற்சியோட செயல்படுறானா அவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், வாழ்க்கையில எந்த நேரத்திலையும் எந்த நிமிஷத்துலையும் நம்மளோட முயற்சியை மட்டும் கைவிட்டுறவே கூடாது சார். என் வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். நான் டிப்ளமோ படிக்கிறதுக்காக 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 420 மதிப்பெண் நடுவர் அவர்களே. எனக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு அவ்வளவு ஆசை. கடைசியில முன்னாடி இருந்த பையன் 421வது சீட்டு, நான் தான் கடைசி 420வது மதிப்பெண். மெக்கானிக்கல், EEE, சிவில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் போய் நிக்கிறேன், எனக்கு பாலிமரும் பிளாஸ்டிக்கும் கொடுக்குறாங்க. இது ரெண்டையும் நீங்க படிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் வேற ஒண்ணுமே சொல்லல, வேற வழி இல்லை, டிப்ளமோ படிக்க வந்துட்டோம். அந்த வாத்தியார்ட்ட கண் கலங்கி அந்த அந்த காகிதத்தை நான் வாங்கினேன். அப்ப அதை கொடுத்த அந்த வாத்தியார் சொன்னாரு, கவலைப்படாத தம்பி, ஏதாவது ஒரு வேக்கண்ட் விழுந்துச்சுன்னா அதுல உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ நம்பிக்கையோட போய் உட்காரு அப்படின்னாரு. சார், 1 மாச காலம் சார் டெய்லி அந்த வாத்தியாரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு குட் மார்னிங் வைக்கிறது, ஒரு குட் ஆஃப்டர்நூன் வைக்கிறது. சார் ஏதாவது வேக்கண்ட் இருக்கா சார், சார் ஏதாவது வேக்கண்ட் இருக்கா சார் கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறது. கரெக்டா 1 மாசம் கழிச்சு ஒரு வேக்கண்ட் விழுந்துருச்சு நடுவர்களே, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல. ஒரு பையன் இன்ஜினியரிங் சீட் கிடைச்சு போயிட்டான். என்னை தேடி கல்லூரி பூரா அலைஞ்சிருக்காங்க. நான் ஒரு 3 நாள் லீவ் போட்டிருக்கேன். எவ்வளவு பெரிய துரதிருஷ்டமான ஆளு பாருங்க. நான் 3 நாள் லீவ் போட்டிருக்கேன். தேடி தேடி பார்த்துட்டு கிடைக்கல. உடனே 3வது நாள் கடைசியா எனக்கு அடுத்து 419 மதிப்பெண் இருந்த ஒரு பையனை கூப்பிட்டீங்க, வாப்பா நீ வந்து இந்த மாதிரி உனக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சீட் இருக்கு, நீ எடுத்துக்கிறியான்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் நடுவர்களே உண்மையை நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். எந்த ஒரு மனிதனும் தனக்கு என்ன நடந்தாலும் சரி உடனே அதற்கு முயற்சி செய்கிற குணம் நமக்கு வேணும். நான் 4 பேரை கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவேன்னு சொன்னா அது எந்த விதத்துல மாறும்னு யோசிச்சு பாருங்க. அந்த பையன் சொன்ன வார்த்தை, அப்படிலாம் உடனே டிபார்ட்மெண்ட் மாற்ற முடியாது சார், நான் என் அண்ணன் தம்பி எங்க அப்பா சித்தப்பா எல்லாரும் ஒரு 10 பேர்ட்ட கலந்துக்கிட்டு தான் மாற்றணும், எனக்கு 4 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்கான். மறுநாள் நான் கல்லூரிக்கு வந்துட்டேன். உடனே அந்த வாத்தியார் என்னை பார்த்துட்டு, எங்கடா போனேன், இந்த மாதிரி ஒரு சீட்டு வேக்கண்ட் ஆயிருச்சு அப்படின்னாரு. சார், 6 கிலோமீட்டர் சார், எங்க கல்லூரியிலிருந்து HOD ரூமுக்கு 6 கிலோமீட்டர். நான் இன்னைக்கு இருக்கிறத விட அன்னைக்கு இன்னும் குண்டா இருப்பேன். அந்த பொத உடம்போட ஓடுறேன் சார், உசுர வெறுத்து. 6 கிலோமீட்டர் ஓடி போய் HOD வாசல்ல விழுந்து எந்திரிச்சு போய் நிக்கிறேன். யார் நீன்னாரு. நான் தான் சார் 420 மதிப்பெண் வாங்கின சங்கர், என்னையத்தான் நீங்க 3 நாளா தேடி இருக்கீங்க. உனக்கு தாயா மெக்கானிக்கல் சீட்டு கொடுக்கலான் இருந்தோம். இன்னொரு பையனை கேட்டான், வீட்டில் கேட்டு சொல்ல வேண்டியிருக்கேன். அப்போ உனக்கு மெக்கானிக்கல் சீட் கொடுக்கவாயான்னாரு. மணி 3:30, கடைசி 1 ஹவர் இருக்கு, 4:30 மணிக்கு முடிஞ்சிடும். நாளைக்கு காலையில் அந்த சீட் கிடையாது சார், எனக்கு இப்பயே கொடுத்துருங்கண்ணே. அவர் கேட்டார் அடுத்த வார்த்தை, வீட்டில் ஏதாவது கேட்கணுமா, யாரையாவது கலந்து ஆலோசிக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், எனக்கு இப்பயே அந்த சீட்டை மாற்றி கொடுங்க. சரி, காலையில் மாற்றிக்கலாமா? வேணாம், நான் கடைசி 3/4 மணி நேரம் இன்னைக்கு பொழுதுலேயே நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல தான் போய் உட்காருவேன்னு சொல்லி உடனே அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து
திரும்ப அதே 6 கிலோமீட்டர் அதே குண்டு பையன் ஓடி போய் அந்த பைய தூக்கிட்டு போய் அந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வாசல்ல நான் உட்கார்ந்திருந்தேன் சார். இன்றைக்கு நான் பெருமையாக சொல்லுகிறேன். நான் எனக்கு பிடிச்ச துறையில நான் படிச்சதுனால தான் இன்றைக்கு நான் மதுரையிலே ஒரு மிகப்பெரிய ஆட்டோமொபைல் நிறுவனத்துல மதுரையிலேயே 31 வயதில் இளம் வயது ஜெனரல் மேனேஜராக இன்றைக்கு நான் என் துறையிலே இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என் துறை சார்ந்த அர்ப்பணிப்பும் அந்த ஈடுபாடும் அந்த விடாமுயற்சியும் தான் என்னை வளர்த்திருக்கிறது என்கிற மிகப்பெரிய பெருமையோடு இந்த மேடையில் நான் பேசுறேன். எவன் தன் துறையின் மீது அக்கறையும் அன்பும் தனி முயற்சியும் பெற்றுக்கொள்கிறானோ அவன் தான் சார் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன், தனி முயற்சிக்கு மிகப்பெரிய அடையாளம் எது தெரியுமா இந்த நாட்டுல? யோசிச்சு பாருங்க. அன்னை தெரசாவை விட தனி முயற்சி செய்து வெற்றி பெற்ற ஒரு பெண்மணி இந்த மண்ணில பார்க்க முடியுமா? சார், சுதந்திரம் இந்த நாடு பெறும்போது அந்த கேப் இருக்கு பாருங்க. அந்த நேரத்துல 18 வயசு பொண்ணு சார், பேரழகி இந்த மண்ணுல வந்து இறங்கும் போது அன்னை தெரசா. அன்னை தெரசா இன்னைக்கு எல்லாருக்கும் சுருக்கம் விழுந்த அந்த வயதான தோற்றம் தானே ஞாபகத்துக்கு வரும். மிகப்பெரிய பேரழகி இந்த மண்ணுல 18 வயசுல அந்த பொண்ணு வந்து கல்கத்தா வீதியில சுத்திக்கிட்டு திரியிறா. எல்லாரும் போய் நேருகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, வெள்ளக்காரங்க ஆதரவே நமக்கு வேணாம், யார் இந்த பொண்ணு, இதை அனுப்பி வைங்க, இது வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் நேருகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா. நேரு சொன்னாரா, எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க, நான் என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன்னு. நேரு செக் பண்ணிட்டு சொன்னாரா, இந்த பொண்ணு என்ன தெரியுமா சார் பண்ணிருக்கு, இந்த பொண்ணு ரோட்டோரம் பிச்சை எடுப்பவர்கள் தொழுநோயாளிகளை நேரடியாக போய் பார்த்து அவர்களுக்கு நேரடியாக சிகிச்சை செய்து அவர்கள் மரணிக்கும் தருவாயில் அந்த 18 வயது பேரழகி அந்த அத்தனை மனிதர்களுக்கும் தாயாக மாறி தன் மடியிலே அவர்களை தாங்கி இருப்பதை பார்த்து ஜவஹர்லால் நேரு சொன்னாராம், இந்த பெண்மணி செய்கிற வேலையை நீங்கள் யாராவது ஒருவர் செய்கிறேன் என்று என்னிடம் சொல்லுங்கள், நான் இந்த பெண்ணை இந்த நாட்டை விட்டே அனுப்புறேன்னு சொன்னாராம் சார். அந்த வார்த்தை ஒரு நாடே எதிர்த்த பொழுது கூட தன்னுடைய விடாத முயற்சியினால் தான் அன்னை தெரசா இன்று வரைக்கும் இந்த மண்ணிலே மட்டுமல்ல நம் மனதிலெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தனி முயற்சிக்கு இதைவிட ஒரு மிகப்பெரிய அடையாளம் எதுவாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க. தனி மனித முயற்சி என்கிற ஒன்று மட்டும் இருந்தால் போதும், நம்மோடு மனிதர்கள் மட்டுமல்ல அந்த கடவுளே கூட்டணி வைப்பார் என்பதற்கு இதைவிட ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வேறு எதுவாக இருக்க முடியாது. ஆக அன்பிற்குரியவர்களே, கூட்டணி போட்டவர்கள்லாம் இன்றைக்கு ஆட்சியிலே இல்லை, நமக்கு நாமே என்கிற ஒரு தனி மனிதன் தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறான் என்கிற காரணம் என்பதை மட்டும் சொல்லி தனி மனித முயற்சி தான் வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். ஒரு மனுஷன் முடிவு பண்ணலன்னா வேற எவ்வளவு பேர் வற்புறுத்தி அந்த செயலை செய்ய வச்சாலும் நடக்காது. ஒரு குழந்தை சோறு ஊட்டணும், அவங்க அம்மா என்னென்னமோ பண்ணி பார்க்கும். சில பிள்ளைகளை இடுப்புல தூக்கிட்டு நிலா நிலா பாரு அப்படின்னு, நிலாவா அப்படிங்கிறப்ப உள்ள சோத்தை டக்குன்னு உள்ள போட்டேன். உடனே அதை வாங்கிட்டு அந்த பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா, இந்த சைட்லேயே வச்சிருக்கேன், சாப்பிட்றி அப்படின்ட்டு இந்த பக்கம் குத்துனோன்னு வெளியே விழுந்துருச்சு. அவ்வளோதான், கொடுத்த ஒரு வாயும் போச்சு. என்னென்னமோ வேடிக்கை காட்டுது, எதையோ வேடிக்கை காட்டுது, அந்த குழந்தை சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சோத்தை அப்படியே வச்சுட்டு எப்படியோ தின்னு தொலை, இல்லாட்டி பட்னியா கிடந்து சாவு அப்படின்னு அந்த அம்மா போயிடுச்சு. போயிட்டு வெளியில் கொஞ்ச நேரம் சீரியல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்க்குது, அந்த பிள்ளை எடுத்து அது வாடி சாப்பிட்டுட்டே இருக்கு. குழந்தை தானாக சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையிலே வயிற்றுல ஒட்டும். இதுதான் உண்மை. இன்னைக்கு எவ்வளவோ பேர் முயற்சி செய்தாலும் அந்த மனிதன் தான் முன்னேற வேண்டும் என்று முயன்றால் ஒழிய எந்த வெற்றியும் ஒரு மனிதனுக்கு கிடைக்காது, ஒரு வெற்றியை தீர்மானிக்க முடியாது. யாரு சங்கர் சொல்லியிருக்கார். அதுக்கு பதில் சொல்லணும், கூட்டு முயற்சிக்கு முதல் பேச்சாளராக சங்கருக்கு பதில் சொல்ல என் அருமை சகோதரி இந்திரா ஜெயச்சந்திரன் உங்களுடைய வரவேற்போடு மேடைக்கு வருகிறார். உலகெங்கும் இருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மேதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, தம்பி ரொம்ப அழகா பேசிட்டு போனாரு. தனி முயற்சியில வெற்றிகள் கிடைத்திருக்கலாம், வெற்றியே கிடைக்காதுன்னு சொல்லல. ஆனா அது எப்படி தெரியுமா, நம்ம விதைக்கிற விதையில 1-2 தானா முளைச்சு விருட்சமாயிரும். ஆனா சில விதைகள் கதைகளாகவே போயிடக்கூடாது இல்லையா? வெற்றி தனி மனிதனுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் தனித்தனியா கிடைக்கும். ஆனா முயற்சி கூட்டு முயற்சியா மட்டும்தான் இருக்க முடியும். விவேகானந்தர் மிகப்பெரிய வெற்றியாளர் இல்லையா? நீங்க அழகா அன்னை தெரசாவை கொண்டு வந்து வச்சீங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அவளுடைய தனிமனிதனுடைய வெற்றி தான் அது. பெண்கள் வீதிக்கே வராத காலகட்டத்துல 1940களிலும் 50களிலும் ஆரம்பிச்ச தனிமனித வெற்றி தான். விவேகானந்தரை போல ஒரு தனிமனித வெற்றியை நீங்க பார்க்க முடியுமா? சுயம்பு மாதிரி கிளம்பிதான் போனார் இல்லையா? ஆனா அந்த விவேகானந்தர் என்ன சொல்லுகிறார்னா, 100 இளைஞர்களை என்னிடத்திலே கொடுங்கள், இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன். 100 இளைஞர்களை ஏன் கேட்கிறாரு? அவரே மாற்றி இருக்க வேண்டியது தானே.
நான் என்னுடைய மாணவர்கள்ட்ட கேட்டேன். பரீட்சை நெருங்கி வருதுடா, ஏதாவது ஐயப்பாடு இருந்தா கேளுங்கன்னேன். அது யாரும்மான்னாய்ங்க. இல்ல சந்தேகம்ங்கிறது தமிழ் சொல் கிடையாது. ஐயம்ங்கிறதாண்டா தமிழ் சொல்லு. ஏதாவது ஐயம் இருந்தா கேளுங்க அப்டின்னா, அப்ப 4வது அலை வருமா? வராதாம்மா? பரீட்சை கண்டிப்பா நடந்துருமாம்மான்னு பதில் கேக்குறேன். என்ன ஐயம்னா, இதுதான் ஐயமாக இருக்கிறது. சமீப காலங்களிலே சமூக வலைத்தளங்களிலே ஒரு 11, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னெல்லாம் செய்றாங்க, ஆசிரியரையும், அரசையும் கூட பதறடிக்கக்கூடிய விஷயங்கள சமூகத்துல பெரிய வைரலா சில வீடியோக்கள பார்த்துக்கிட்டு இருக்கோமே, இந்த பிள்ளைகளை திருத்துவது, இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கிறதுங்கிறது, மதிப்பெண் கொடுக்கிறது மட்டும் கல்வி நிலையத்தினுடைய வேலை இல்லை நடுவர் அவர்களே. நல்ல மதிப்பையும் கொடுக்க இன்னொரு கடிதம் வைரலா போயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. ஒரு கடிதம். தென் மாவட்டங்கள் முழுவதும் ஒரு தலைமை ஆசிரியர் முடிதிருத்தும் தொழிலாளிக்கு எழுதின கடிதம் மிகப்பெரிய வைரலா எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணப்படுது. அதுல அவர் வேற ஒண்ணும் எழுதல. அன்பிற்கினிய முடிதிருத்தும் சகோதரர்களுக்கு, உங்களுடைய சக தொழிலாளிகளுக்கும் சொல்லுங்கள். தயவு செய்து மாணவர்களுக்கு கௌரவமாக முடிவெட்டி விடுங்கள். நான் உங்கள் பாதத்தை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஒரு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் என்று கடிதம் எழுதியிருக்கிறார். இது அவ்ளோ வைரலா போயிட்டு இருக்கு. லட்சக்கணக்குல ஷேர் ஆகுது. பள்ளியில படிக்கிற பிள்ளைக்கு ஒன் சைடு பாக்ஸ், டபுள் சைடு பாக்ஸ், தலையில முளைப்பாரி வச்ச மாரி இங்கன மட்டும் 4 முடி. உச்சியில இருந்து பெடனி வரைக்கும் ஹார்ட் ஷேப்ல முடி. உச்சியில இருந்து இங்க வரைக்கும் காது வரைக்கும் நான் பூ போட்டிருக்கேன்ல இது வரைக்கும் முடி. முடிதிருத்தக்கூடிய தொழிலாளி இடத்திலே போய் கேட்கிறார். கேட்கக்கூடாதா? அவங்க மனசு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாதி பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். இந்த பாரதியினுடைய வரிகள சாதாரணமா கிராமத்துல சொல்லுவாங்க. முக்காப்பிடி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க. முக்காப்பிடி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க. ஏர் பிடிக்கும் மாமனுக்கு எண்ணி வையுங்க. சும்மா இருக்க மாமனுக்கு சூடு வையுங்கன்னு குழந்தைக்கு சொல்லி தருவா கிழவி. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம்னு பாரதி பாட்டிலே சொன்னதை கிழவி சாதாரணமா சொல்லுவா. சும்மா இருக்க பயல ஒரு 4 சாத்து சாத்தி வேலைக்குள்ள சேர்த்துக்கொண்டு தனி முயற்சி தான் வெற்றியை தரும் என்று சொல்லுபவர்களுக்கு கொஞ்சம் கர்வமும் கொஞ்சம் அகம்பாவமும் இருக்கிறதோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கூட்டு முயற்சி தான் தேவை. கூட்டு முயற்சி நிரந்தரமான வெற்றியை, தொடர்ந்த வெற்றியை தரும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். கூட்டமாய் இருந்து ஒரு காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி மக்கள் ஒன்றாக இருந்து மகிழ்ச்சி அடைகிறது மாதிரி ஒரு வெற்றியை எதுவும் தீர்மானிக்க முடியாதுன்ட்டு ரொம்ப அருமையா சொன்னாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ் தாய் வாழ்த்து அந்த பாட்டை அழகா ஒரு இடத்துல இருந்து எடுத்தாச்சு. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெளிலெழுகும் அந்த பாட்டுக்கு இன்னைக்கு உலகளாவிய ஒரு அங்கீகாரம். அந்த பாட்டு இன்னைக்கு அழகான பாட்டா மாறினதுக்கு யாரெல்லாம் அதுல உழைச்சிருக்காங்க. அந்த இசை போட்ட அந்த பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்தாக அங்கீகரித்து எல்லா நிகழ்ச்சியிலையும் அதை போடணும்னு சட்டம் போட்டு, இன்னைக்கு அந்த சட்டம் எப்படி மாறிடுச்சுன்னா, அந்த பாடலுக்கு அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்று சட்டம் போட்டு அது தமிழ்நாட்டின் அரசு பாடலாக அங்கீகரித்த இன்றைய முதலமைச்சர். இன்னைக்கு பாரத குடியரசுத் தலைவர் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தா கூட நம் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நின்று மரியாதை செய்ய வைத்த அந்த கூட்டு முயற்சி தான் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைச்சு. கூட்டு முயற்சி இருந்தா தான் ஒரு பாட்டே வெற்றி அடையுதுங்கும் போது தனி மனித முயற்சியை வச்சு என்ன பண்றது அப்படின்னு இந்திரா கேட்டிருக்காங்க. இதை எப்படிரா மறுக்கிறது அப்படின்ட்டு வர்றாரு. ஏதோ ஒரு முடிவோட வர்றாரு. வாங்க டாக்டர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். நடுவர் அவர்களே, வெற்றியை தீர்மானிப்பது தனி மனித முயற்சியே என்று நாங்கள் வாதாட வந்திருக்கின்றோம். 1980களிலே திரைப்படத்திலே கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, நடிகர், டான்சர் எல்லாமாக இருந்த விஜய டி ராஜேந்திரன் என்கின்ற ஒரு மனிதன், அவருடைய தனி மனிதனுடைய அந்த முயற்சியால் பல படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட். அங்கேக்கு ஒரு கீதம், இந்த தாய் ஒரு தாயின் சபதம்லாம் நான் 3 தடவை 4 தடவை பார்த்தேன். அதெல்லாம் மறந்துட்டீங்களே சகோதரி இந்திரா அவர்களே. அதே போல அவர்கள் ஒரு குரலை மறந்து விட்டார்கள். இதனை இதனான் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். மறந்துட்டீங்களே சகோதரி. இன்னும் அருமையான ஒரு திருக்குறள். பாரு, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கு தக்க ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை வழிநடத்தக்கூடியவன் ஒரு இருக்க வேண்டும்.
ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு விவேகானந்தர் ஒரு மிகச்சிறந்த ஒரு சீடர், ஒரு அறிவாளி, ஒரு ஞானம் உள்ளவர். வள்ளலாருடைய மார்க்கம் உலகமெல்லாம் அவருக்கு பிறகு அதிகம் பரவவில்லை. என்ன காரணம் என்றால், விவேகானந்தரை போல ஒரு சீடர், ஒரு தனி மனிதன் அவருக்கு கிடைக்கவில்லை. அதனால்தான் வள்ளலாருடைய கொள்கை உலகம் பூரா பரவாமல் கொண்டது. அந்த மனிதன் ஒருவன் கிடைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கொள்கைகள் எல்லாம் உலகம் பூராவும் பரவிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன். மதுரையைச் சார்ந்த ஒரு சின்ன பிள்ளை என்கின்ற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி தான் கந்துவட்டிக்காரர்களிடமிருந்து தாய்மார்களை காப்பாற்றினார். எவ்வளவோ பணம் வாங்குறது, கடனுக்கு யார் யாரோடமோ பணத்தை வாங்கிவிட்டு வட்டி ஏறிக்கிட்டே போகும். கந்து வட்டி. இவர்கள் பணத்தை அடைக்க முடியாமல், அசலை தர முடியாமல், வட்டியையும் செலுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே மகளிர் சுய உதவி குழு என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி மகளிர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிறு சேமிப்பு மூலமாக பணத்தை சேர்த்து அதனை வைத்து தொழிலை செய்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டு பண்ணியவர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லந்திரியை சார்ந்த சின்ன பிள்ளை என்கின்ற ஒரு பெண்மணி. அதனால்தான் அந்த பெண்மணிக்கு ஏதோ பத்மபூஷனோ ஏதோ பத்மஸ்ரீ விருது கொடுக்கின்ற பொழுது அன்றைய பிரதமர் வாஜ்பாயே அவருடைய காலை தொட்டு கும்பிட்டார், வணங்கினார் என்கின்ற பொழுது அந்த தனி பெண்மணியினுடைய முயற்சியை நீங்கள் மறந்து விட்டீர்களே. நான் கேட்கிற இன்னொரு விஷயத்துக்கு ஒரு அருமையான ஒரு பாயிண்ட். உலகமே வியக்கக்கூடிய தமிழனுடைய படைப்பான ஒரு ஆக்கமான கல்லணை ஒன்று, இன்னொன்று தஞ்சை பெரிய கோயில். இந்த கல்லணை கட்டப்பட்ட விதத்தை பார்த்து உலகிலே இருக்கக்கூடிய படிப்பாளிகள் எல்லாம் வியக்கிறார்கள். ஆனால் அதை கட்டியது யார் என்றால் அதிலே பல நூற்றுக்கணக்கானவர் ஈடுபட்டிருக்கிறான். ஆனா ஒரு பேரை தான் இந்த உலகம் சொல்லுகிறது. அதுதான் கரிகாலன் என்கின்ற அந்த மாமன்னன். கரிகாலனை நினைக்கின்ற போது நாம் கல்லணையை நினைக்கின்றோம். அந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே உண்டான அந்த உயர்ந்த எண்ணம் தான் இன்றைக்கு அவரை பற்றி பேச வைத்திருக்கிறது. அதிலே அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அதே போல தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய சிற்பக்கலை, ஓவியக்கலை, கட்டிடத்தின் நுணுக்கம், இவைகளை எல்லாம் உலகம் வியக்கிறது என்கின்ற போது ராஜராஜனுடைய அந்த அவன் எண்ணத்தை பார்த்தும் இந்த உலகம் பிரமிக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆகவே ஒரு தனி மனிதனுடைய முயற்சி தான் கூட்டு முயற்சியாக மாறுகிறது. தனி மனிதர்கள் பல பேர் சேர்ந்தாதான் சமுதாயம். தனி மனிதனில் தொடங்கிதான் சமுதாயம் நிறைவு பெறுகிறது என்று சொல்லி அனைத்திற்கும் காரணம் தனி மனித முயற்சியே என்று முத்தாய்ப்பாக என்னுடைய கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜமூர்த்தி சார் அவர் கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. சுதந்திரத்துக்கு எவ்வளவோ பேர் உழைச்சிருக்கலாம், லட்சக்கணக்கான பேர் உயிரை கொடுத்துருக்கலாம். அவங்க அம்புடு பேத்து படத்தையுமா ரூபா நோட்டில் போட்டிருக்கேன். ஆனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும், அதை பெற்றுத்தர வேண்டும் என்ற சிந்தனையை முதலில் மனதில் ஏந்திய மகாத்மா காந்தி என்ற அந்த ஒரு தனி மனிதனுடைய சிந்தனை, அதுதான் வெற்றி. அதுதான் அவர் சொல்றாரு, தனி மனித முயற்சி தான் ஒரு வெற்றிக்கே பெரிய காரணமா இருக்கு. இதுல எங்க போய் கூட்டு முயற்சி? ரொம்ப அற்புதமான செய்தி. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, அற்புத குரல் சண்முகம் உங்களுடைய ஆரவாரத்தோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. உலகெங்கும் இருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். திருவள்ளுவருக்கு ஏன் 133 அடி உயரத்துல சிலை? திருவள்ளுவர் என்ற ஒருவர் 1330 குறளையும் தனியாக எழுதினதுனால மட்டுமே அந்த சிலையா? இல்லைங்க. அதுவரைக்கும் தமிழில் எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களும் தமிழர்களுக்காகவே எழுதப்பட்டது. உலக மக்களுக்காக தமிழிலே எழுதப்பட்ட முதல் நூல் திருக்குறள். அதனால உலக மக்களையே சேர்த்து கொண்ட உலக பொதுமறையாக திருக்குறள் இருப்பதுதான் அதனுடைய சிறப்பு. சங்கம் வளர்த்த மதுரையிலிருந்து வந்த சங்கர் அவர்கள் சூப்பரா பேசினார். அவர் அழகா சொன்னாரு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக தான் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அவர் என்ன சொன்னாரு, ஒரு கம்பெனியில போய் அவர் ஜெனரல் மேனேஜரா 31 வயசுலயே ஆயிட்டாராம். தனியா கம்பெனி ஆரம்பிச்சிருக்க வேண்டியதான தனி மனித முயற்சியில. அப்ப மட்டும் உங்களுக்கு ஒரு கம்பெனி வேணும், பல பேருக்கு நீங்க ஜெனரல் மேனேஜர் ஆகணும். ஆனா அடுத்த மட்டும் நடு ரோட்ல தனியா போய் நின்றணும். சங்கரு, கம்பெனிங்கிற வார்த்தைக்கே கூட்டு என்று பொருள். விருந்துல முதல்ல ஏன் சாம்பார் பரிமாறப்படுகிறது, ஏன் முடிவுல மோர் பரிமாறப்படுது? இந்த தலைப்புக்கு மிக முக்கியமானது இது. இப்ப நல்ல சாம்பாரா இருந்தா கேரளால இருந்து தேங்காய் வரணும், தூத்துக்குடியில இருந்து உப்பு வரணும், மைசூர்ல இருந்து பருப்பு வரணும், குண்டூர்ல இருந்து மிளகா வரணும். அதுலயும்
மிளகாய்க்கு கலர் வேணும்னா காஷ்மீர்ல இருந்து ஒரு மிளகா பொடி வரணும், ஒரிசால இருந்து கடுகு வரணும், பல ஊர்கள்ல இருந்து காய்கறிகள் வரணும். இப்படி ஒத்த சாம்பாருக்குள்ள மொத்த உழைப்பும் இருப்பதனால தான் கூட்டு முயற்சியின் வடிவமாக முதல்ல சாம்பார் பரிமாறப்படுது. ஆனா சாம்பாருக்கு வேண்டிய பொருள்களை ஒரு பெண்ணுகிட்ட கேட்டா கூட இவ்வளவு தெளிவா சொல்ல முடியாது. ஆனா சண்முகம் சாரு சும்மா நீட்டா ஒரு பொருள் கூட கடுகு உட்பட மிஸ் ஆகாம சொல்லியிருக்காரு பாருங்க. ரொம்ப நடுவர் அவர்களே, அற்புதமான நினைவாற்றல். நடுவர் அவர்களே, பாலினுடைய வாழ்க்கை பயணத்துல முதல்ல பால், பிறகு தயிர், பிறகு வெண்ணெய், பிறகு நெய். தன்னிடம் இனிமேல் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்ற தனி முயற்சி தான் மோர். எப்படி தொடக்கத்திற்கு கூட்டு முயற்சியான சாம்பார் இருக்கிறதோ, தனி முயற்சியான மோரை சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போயிருவீங்க என்ற எச்சரிக்கைக்காகத்தான் கடைசியில் மோர் பரிமாறப்படுது. விருந்து என்பதே கூட்டு முயற்சியும் தனி முயற்சியும் எப்படிப்பட்டது என்பதை சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. கூட்டணி என்பது ஒரு தலைவனை கொண்டதுதான். ஒரு குச்சி இருக்கு, அந்த குச்சியில 2 இலை இருக்கலாம், ஆனா ஒரு கட்சியில 2 தலை இருக்கக்கூடாது. 3வது தலை முளைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இதே சமயம் ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு ஒரு பாலிசி இருக்கு. அந்த பார்ட்டியோட பாலிசியில உறுதியான ஒரு லீடர் இருக்கிறாருன்னு வைங்க. இப்போ உங்களை டீ பார்ட்டிக்கு கூப்பிடுறதுனா நீங்க போறதுனா போகலாம், போக வேண்டாம்னா போக வேண்டாம். ஏன்னா பார்ட்டியோட லீடர் உறுதியா இருக்கிறார். அது மாதிரிதான் கூட்டணி, கூட்டு முயற்சி எல்லாமே ஒரு தலைமையின் கீழ் எல்லோரும் ஒன்றுபடுவது. நடுவர் அவர்களே, ஃபயர் ஆண்ட்னு ஒரு எறும்பு இருக்கு. யூடியூப்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா விஷுவலே இருக்குது. கட்டெரும்பு மாதிரி ஒரு எறும்பு. ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துனா செத்து போயிடும். ஆனா பெரு வெள்ளம் வரும்போது இந்த ஃபயர் ஆண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒன்றுக்கொன்று கைகோர்த்து கொண்டு ஒரு பெரிய பந்து மாதிரி மாறிடுது. மாறிக்கொண்டு அந்த வெள்ளத்துக்கு மேல மிதக்குது. தனக்கு மேல என்ன பண்ணுதுன்னா பெண் எறும்புகளை வச்சிருக்கு, அதற்கு மேல குட்டி எறும்புகளை வச்சிருக்கு, அதற்கு மேல முட்டைகளை வச்சிருக்கு. இப்படி பெரு வெள்ளத்தை ஒவ்வொரு எறும்பும் கைகோர்த்து கொண்டு சந்திச்சு போயிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு நிலப்பரப்பு தட்டுப்பட்ட உடனே அந்த தீவு மாதிரி இருக்கக்கூடிய எறும்பு கூட்டம் டக்குன்னு ஒரு பிரிட்ஜா மாதிரி முதல்ல குழந்தைகளாக இருக்கக்கூடிய எறும்புகள் போயிரும். அதுக்கடுத்து பெண் எறும்புகள் போயிரும். அதற்கு பிறகு எறும்புகள் போயிருது. ஒரு கூட்டு முயற்சி, அதனுடைய பலன் எறும்புகளுக்கு தெரியுது, எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது. சின்ன விஷயம், அந்த பயிற்சியை முடியுமானால் நாம் செய்வோம்னு சொல்லி நிறைவு செய்றேன். மாதத்தில் ஒரு நாள் நினைவு கூறும் விதமான ஒரு நாளாக மாற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு பௌர்ணமியும் மாடியில நிலாச்சோறு சாப்பிடுவதுன்னு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். இது தமிழகத்தில் முன்பு இருந்த பழக்கம்தான். குழந்தைகளும் குழந்தைத்தனமானவர்களும் மாடிக்கு போவாங்க. அங்க அவ்வளவு உணவை எடுத்துட்டு வருவாங்க. ஒரு அம்மா உட்கார்ந்துக்குவாங்க, சுத்தி குழந்தைகளுக்கெல்லாம் அந்த உணவை கொடுப்பாங்க. நிலாவை பார்த்து கொண்டு உண்ணும் போது தொண்டை குழலும் உணவு குழலும் விரிவடையும். அதனால எளிதாக உணவு போவது மட்டுமல்ல, நிறைய உணவும் போகும். அதனாலதான் குழந்தைக்கு நிலாவை காட்டி முதல்ல சோறு ஊட்டுவாங்க. உணவு மட்டும் ஊட்டப்படாது, உணவுக்கு பின்பு உணர்வும் இருக்கு. ஒருவருக்கொருவர், நீ ஏன் இப்படி இருக்க, நான் இப்படி இருக்கேன், உன்னால என்ன உதவ முடியும், என்னால என்ன உதவ முடியும் அப்படின்னு அதுவரைக்கும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளாதவர்களினுடைய ஒரு கூட்டு வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் அறிமுகம் மட்டுமல்ல, உணவு பரிமாற்றம் மட்டுமல்ல, கருத்து பரிமாற்றமும் ஏற்படும். இவ்வளவு உணவை சாப்பிட முடியுமான்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம், சாப்பிட்டு முடிச்சிருப்போம், பசி தீர்ந்திருக்கும், ருசியும் நிலாவும் மிச்சம் இருக்கும். நாம் நிமிர்ந்து பார்க்கும்போது தவறவிட்ட வானமும் வாழ்க்கையும் நம் கைவசப்பட்டிருக்கும். சுருக்கமா சொன்னா, குழந்தைகளுக்கு நிலாச்சோரின் மூலமாக கூட்டு முயற்சியின் ருசியை ஊட்டுவோம். கூட்டு முயற்சியின் பலனை நாமும் சமூகமும் அனுபவிப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு தட்டில் தமிழன் எதை வச்சு இப்போ நல்ல காரியம் பண்ணுறான் பாருங்க. வாழைப்பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு. இவ்வளவு பொருள்கள் இருக்கும்போது வாழைப்பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு 3 மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தேன்? யாராவது பப்பாளி பழத்தை வச்சு பரிசம் போடுறானா? இல்லை பலாப்பழம் ஒரு 15 பழத்தை தூக்கிட்டு வந்து, ஐயா நாங்கள் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம்ங்க. மனுஷனுங்களாடா நீங்கள்? ஏன்டா பலாப்பழத்தை தூக்கிட்டு வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க? சந்தேகப்படுவாங்க யாரை? மாப்பிள்ளை விட்ட. இவ்வளவு பொருள்கள் இருக்கும்போது இந்த 3 மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தான்னா காரணம் இருக்கு. வாழைப்பழம்ங்கிறது யாரோட உதவி இல்லாமல் நம்ம மட்டும் சாப்பிட்டுக்கிறலாம். அதுதான் தனி மனித முயற்சி. யார்? சங்கர் மாதிரி. வாழைப்பழம் டக்குன்னு எடுத்து நம்ம வாடி தேங்காய் இன்னொருத்தருடைய ஹெல்ப் இல்லாமல் நம்ம தேங்காயை திங்கவே முடியாது. வெத்தலை பாக்கு இருக்கே, வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு, அது 3ஐயும் தனியாக பயன்படுத்தினோம்னா வாய்க்கு உதவாது. வெறும் வெத்தலை மட்டும் தின்னோம்னா தொண்டை அப்படியே நின்றுக்கிறோம், பேச்சே வராது. வாங்க தம்பி வாங்க அப்படின்னா தொண்டையை அடைச்சிக்கிறோம். வெறும் பாக்க மட்டும் தின்னோம்னா அதை விட பயங்கரமாக இருக்கும். அது பாட்டுக்கு வாய் பூரா மனமனமனன்னு இருக்கும். சுண்ணாம்பு தேவையே இல்லை. ஒரு சுண்ணாம்பு ஒரு 1/4 கிலோ எடுத்து நம்ம பாட்டு தின்னோம்னா திருப்பி என்ன ஒரு 15 ஒரு வருஷத்துக்கு சோறே திங்க முடியாது. வாய் வயிறுலாம் வெந்து போயிடும். ஆனால் இந்த 3ஐயும் கூட்டு சேர்ந்து ஒரு தாம்பூலமாக அதை மென்று சாப்பிட்டோம்னா வாய் ரொம்ப அழகாக செவந்து அந்த தாம்பூலம் என்ற அழகை நமக்கு கொடுக்குது. அதனால தான் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பை வச்சு ஒரு நல்ல காரியம் ஏன் பண்ணுறான்னா, நம்ம எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருப்போம், கூட்டு முயற்சியோடு இருப்போங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் இந்த பொருள்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். வாஸ்தவம் தான். இன்னும் தனி மனித முயற்சிக்கு பேசுறதுக்கு ஒருத்தர் நம்பிக்கையோடு உட்காந்துருக்கார். வாங்க, எழுத்தாளர் பிருந்தா சாரதி அவர்கள். உலகெங்கும் கலைஞர் தொலைக்காட்சியை கண்டுகளித்து வருகிற நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உழைப்பாளர் தின வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்தியாவினுடைய சுதந்திரம் காந்தி அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினார் அப்படிங்கிறத பேசுனீங்க. அவ்வளவு பேரையும் ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வராரு. அவர் தன்னுடைய கொள்கையை தான் எல்லாரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ண வைக்கிறாரு. நான் ஒரு திரைப்படத்தினுடைய கதையை உங்களுக்கு இந்த ஒரு சில நிமிடங்களை சொல்ல விரும்புகிறேன். அது மாஞ்சு என்ற திரைப்படம் சமீபத்தில் வந்தது. அது கற்பனை கதை அல்ல, வாழ்ந்த ஒரு மனிதனுடைய கதை. பீகார் மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் மலை அடிவாரத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுடைய காதல் மனைவி, ஒரு குழந்தை, சின்ன குழந்தை. 2வது பிரசவத்தின் போது, 2வது அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிற போது, அந்த மலை ஏறுகிற போது அந்த மனைவி கால் தவறி சறுக்கி கீழே விழுறா. மண்டையில அடிபடுது. ரத்தம் வழிய வழியா அந்த மனைவியை தோளில் தூக்கி கொண்டு 55 கிலோமீட்டர் தாண்டி தான் நகரத்துல மருத்துவமனை இருக்கு. அதை தூக்கிட்டு போற வழியிலே அந்த பெண் செத்துடுறா. அதற்கு முன்னாடியிலிருந்தே அந்த கிராமத்துல போராடுறாங்க, எங்களுக்கு மருத்துவமனை வேணும், சாலை வசதி வேணும் அப்படின்னு. எப்படி போராடுறாங்க? அவங்க எல்லாம் உண்ணாவிரதம் இருப்பாங்க. இது எல்லாமே கூட்டு முயற்சி. அந்த மனைவி இறந்ததற்கு பிறகு அந்த மனிதன் யாரோடும் பேசவே இல்லை. அந்த மலைக்கு முன்னால் நின்று போய் ஒரு வாட்டி பேசுறான். மலையே, நீ வேண்டாலும் எவ்வளவு உயரமாக இருக்கலாம், எவ்வளவு உறுதியாக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் உன்னை துளைத்து மறுபக்கம் இருக்கிற அந்த நகரத்தை நான் அடைவேன், 5 கிலோமீட்டர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உளியையும் ஒரு சுத்தியிலையும் எடுத்துக்கொண்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் இவனை பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. ஆனால் 22 ஆண்டுகள் கிடைக்கிற சோற்றையும் தண்ணீரையும் குடித்து அந்த மலையை உடைத்து ஒரு பெரிய பாதை போட்டு ஒரு ரயில் போகிற குகையை போல மலை பாதை ஒன்று அமைத்து மறுபுறம் இருக்கிற நகரத்தை பாதை சமைக்கிறான். அப்ப ஊர்ல இருக்கிற எல்லாருமே கை தட்டுறாங்க, அவனை வணங்குறாங்க. ஆகவே ஒரு மனிதன் நினைத்தால் அவனுடைய லட்சியத்தை அடைய முடியும் என்பதற்கு அதாவது லட்சியத்தை மட்டும் இல்ல, அது ஊருக்கே பயன்படக்கூடிய ஒரு மாபெரும் செயலை செய்த முடியும் என்பதற்கு இந்த மாஞ்சி என்பவன் ஒரு உதாரணம். காதலுக்காக ஒருத்தன் கூட்டணி வச்சான். மின்சார கனவு படம் பார்த்திருப்பீங்க. அப்ப கூட்டணி வச்ச போது என்ன ஆயிடுச்சு? தூது போனவன் காதலிச்சுட்டான். ஆளாளுக்கு வேற எதுக்கு வேணாலும் கூட்டணி போடலாம் சாரதி, காதலுக்கு மட்டும் கூட்டணி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மின்சார கனவு படம் தான் எடுத்துக்காட்டு. அவ்வளவு கஷ்டப்பட்டு அரவிந்த் சாமி ஆமா அந்த அவளை லவ் பண்ணிட்டு தூது விடுவாரு, யார? பிரபுதேவாவை. ஆமா அங்க போய் என்ன ஆகி போயிரும், வெண்ணிலவே அப்படி பறந்து பறந்து பக்கத்துல வருவாரு, அப்புறம் கடைசியில உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு அரவிந்த் சாமி விஷத்தை ஊத்திர வேண்டும்.
கூட்டணி அதில் மட்டும் போட்டோம்னா விளங்க. நான் ஒரே ஒரு திருக்குறளை கூறி இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நிலைமக்கள் சால உடைத்திடினும் தானை தலைமக்கள் இல்வழி இல் என்பது அந்த திருக்குறள். அதாவது படையிலே ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் இருக்கலாம், ஒரு தலைவன் இல்லாவிட்டால் அந்த படை அத்தனையும் தேவையில்லாதது, அந்த படையினால் எந்த பயனும் இல்லை என்பதை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நான் சமீபத்தில் தான் கன்னியாகுமரியிலே போய் வள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் சிலையும் பார்த்து வந்தேன். ஆகவே அந்த வள்ளுவருடைய வழியில் நின்று நீங்களும் தீர்ப்பு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு தனி மனிதன் நினைக்காவிட்டால் இவ்வளவு பேருடைய உழைப்பும் சேர்ந்து ஒரு வெற்றியை அடைய முடியாது அப்படின்ட்டார். பீஸ்ட் பாட்டு, விஜய் பாட்டு. ஆனா அந்த ராசம்மா பாட்டு கேட்டீங்கன்னா, ராசம்மா ஏ ஜாலிலோ ஜிம்கானா ராவம்மா கேக்குது வன்கானா, அந்த பாட்டு ஏ ஒன்ஸ் பாப்பா மெட்டிய மாமா என்ன லிட்டில் டூரிஸ்ட் பஸ் என்னடி பாப்பா சொன்னது டூப்பா கண்ணம் செய் வந்தது வாட் இஸ் திஸ் மை டியர் பாப்பா தலையில் டோப்பா வாட் அபவுட் தி ஹேர் ஆயில் ஈவினிங் பியூட்டி என்னடி டியூட்டி மீட் மீ இன் தி போட் மெயில் ஒன்ஸ் பாப்பா மெட்டிய மாமா என்ன லிட்டில் டூரிஸ்ட் பஸ் ஏ ராசம்மா ஏ ஜாலில ஜிம்கானா ராவம்மா. ஒன்ஸ் பாப்பால இருந்து அடிச்சிருக்காரு இந்த பாட்டு. யாரு? அனிருத். அதை ஒத்துக்கிட்டார். காரணம் என்னன்னா, ஒன்றிலிருந்து தான் இன்னொன்று கிளம்பி வர முடியும். தனியாக ஒரு இடத்துல இருந்து ஒன்று வர முடியாது. இனிமேலும் கூட்டு முயற்சிக்கு ஒருத்தர் பேசணும்னா அது நெல்லை ஜெயந்தாவால் மட்டும்தான் முடியும். வாங்க கவிஞர் நெல்லை ஜெயந்தா. தங்கள் இல்லத்திலிருந்து கலைஞர் தொலைக்காட்சியின் இந்த பட்டிமண்டபத்தை ரசித்துக் கொண்டிருக்கின்ற கோடானு கோடி தமிழர்களே, உங்களுக்கு என் வணக்கங்களையும் உழைப்பாளிகள் தினமான இன்று என் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே நடுவர் அவர்களே, தலைப்பை சரியாக புரிந்து கொண்டார்களா என்கிற சந்தேகம் எனக்கு வருகிறது. ஒன்றை நான் மறுக்கவில்லை, எல்லா கோபுரங்களும் ஒரு செங்கலில் தான் தொடங்குகின்றன. சமூகத்தில் எல்லா செயல்களும் ஒரு தனி மனிதனால் தான் தொடங்கப்படுகிறது. ஆனால் கேள்வி அதுவல்ல, இறுதியில் வெற்றியை தீர்மானிப்பது எது? அது கோபுரமாக மாறுகின்ற பொழுதுதான் அது நாம் வணங்கக்கூடிய இடத்திற்கு இருக்கிறது. நம்முடைய உயிர் இருக்கிறது, இது என்ன தனியாக வந்ததா? ஆண் பெண்ணுடைய கூட்டுத்தான் உயிர். ஐம்புலன்கள் இருக்கின்றன, அதனுடைய கூட்டுத்தான் இந்த உடல். 5 பூதங்களின் கூட்டுத்தான் இந்த பிரபஞ்சம். ஆக உயிர், உடல், உலகம் எல்லாமே கூட்டு என்கிற பொழுது இங்கே எது தனியாக இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லது எது தனியாக ஜெயிக்க முடியும்? பாண்டவர்களுக்கு கௌரவர்கள், பாண்டவர்கள் ஒரு பக்கம், கௌரவர்கள் ஒரு பக்கம். ஆனால் கண்ணனோடு யார் கூட்டணி வைப்பது என்பது போட்டி. பாண்டவர்களோடு கண்ணன் கூட்டணி வைத்ததால் தான் பாண்டவர்களால் ஜெயிக்க முடிந்தது. ஆக கூட்டணி தான் வெற்றியை தீர்மானிக்கிறது என்று மகாபாரதம் சொல்கிறது. அடுத்து சொன்னார்கள், நான் இங்கே முடி திருத்தும் தொழிலாளியை பற்றி சகோதரி பேசினார். 1908ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் நடந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதற்கு முடி திருத்தும் தொழிலாளிகள் காரணம் என்று சொன்னார்கள். அதாவது எல்லாரும் போராடினார்கள், முடி திருத்தும் தொழிலாளர்கள் இனி யாருக்கும் நாங்கள் சவரம் செய்ய மாட்டோம், ஆங்கிலேயர்கள் யாருக்கும் சவரம் செய்ய மாட்டோம், ஆங்கிலேயர்களை ஆதரிப்பவர்களுக்கு சவரம் செய்ய மாட்டோம் என்று முடிவெடுத்ததனுடைய விளைவுதான் அந்த போராட்டத்துடைய மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது என்று எழுதுகிறார்கள். ஆக ஒரு போராட்டம் கூட கூட்டணியாக, கூட்டு முயற்சியாக மாறுகின்ற பொழுது அது ஜெயிக்கிறது. அப்துல் கலாமை பற்றி சொன்னார். அவருடைய அக்னி சிறகுகளை எடுத்து வாசித்திருப்பீர்கள், மறுபடியும் வாசித்து பாருங்கள். SLV3 திட்டம், SLV3 முதன் முதலாக ஒரு தோல்விக்கு பிறகு ஏவுகணை அனுப்பக்கூடிய அந்த திட்டம். அப்துல் கலாம் எழுதிய வார்த்தை என்ன தெரியுமா? அதில் எழுதுகிறார், தனி நபர் முயற்சிகள் என்ற அற்புதமான நூல் இலைகளில் நெய்யப்பட்ட உறுதியான துணி SLV3. இதான் இருக்க வாசகமே. தனி நபர் முயற்சிகள் என்ற அற்புதமான நூல் இலையில் நெய்யப்பட்ட உறுதியான துணி என்று எழுதுகிறார். அதாவது ஒவ்வொருவரும், அவர் மட்டும் உழைக்கவில்லை, அவர் பட்டியலிடுகிறார். விக்ரம் சாராபாய் விக்ரம் சாராபாயை சொல்கிறார். தலைமையேற்று வழி நடத்திய பேராசிரியர் தவனை சொல்கிறார். உடனிருந்து வழிகாட்டிய பிரகாஷை சொல்கிறார். சுதாகர் என்பவரை பற்றி சொல்கிறார். சிவராமகிருஷ்ணன் என்பவரை பற்றி சொல்கிறார். சிவகாமிநாதன் என்பவரை பற்றி சொல்கிறார். இவர்களுடைய உழைப்பினுடைய விளைவுதான் அந்த ஏவுகணை திட்டத்திலே நாங்கள் பெற்ற வெற்றி என்று அப்துல் கலாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறோம், தனிநபர் முயற்சியை விட கூட்டு முயற்சி தான் ஒரு வெற்றியை கொண்டு வரும் என்பதில் இரண்டாவது கருத்தை
எப்பொழுதுமே நல்ல கூட்டணியை ஆதரிக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட தீர்ப்பை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெல்லை ஜெயந்தா உண்மையிலே ஒரு திரைப்பட வரலாற்று ஆய்வு கட்டுரையை படித்தது போன்ற ஒரு பேச்சு. தீர்ப்பு சொல்லணும். இப்போ தனி மனித முயற்சி அப்படின்ட்டு 3 பேர் பேசியிருக்காங்க. எல்லா மனுஷனுக்கும் தனிப்பட்ட ஆற்றல் உண்டு. ஆனால் வாழ்க்கைங்கிறது அப்படி இல்லை. வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு இன்பமா நினச்ச மாதிரியே நடக்குதா? ஒரு அட்டவணை போட்டு நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த அட்டவணைப்படி வாழ்க்கை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வாழ்க்கையா? ஒரு வெற்றிக்காக ஒருவன் பாடுபடும் பொழுது அவனுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிக்காக அவன் பயணம் போகும்போது அவனுக்கு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரும் பொழுது ஒரு தனி மனிதனால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. உதாரணத்துக்கு ஒருத்தன் மாடு கயித்துல கட்டி அப்படியே ஓட்டிட்டு போறேன். ஓட்டிட்டு போறப்ப அந்த மாடு அது பாட்டுக்கு போற பக்கம்லாம் இவனும் போறான். ஒரு இடத்துல போய் அந்த மாட்டை கட்டணும். இதுதான் ஒரு பயணம், ஒரு வெற்றி. அந்த மாட்டை மேய்ச்சலுக்கு கூட்டு போறான். நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிறோங்க. ஒருத்தன் வந்து சொல்றான், டேய் இந்த மாடை நீ கட்டி அது உன் கையில கயிறு இருக்கு, அதனால நீ கொண்டு போறன்னு ஒருத்தன் சொல்லிட்டு போறான். இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா, மாடு தான் உன்னைய கட்டி போட்டு இழுத்துட்டு போகுதுங்கிறான். உடனே நான் தான் என் மாட்டை இழுத்துட்டு போறேன், மாடா என்னைய இழுத்துட்டு போகுது. இப்போ ஒரு நிமிஷம் பார், அவன் கையில இருந்து கயிறை உருகி விட்டான். மாடு ஓட ஆரம்பிச்சிருச்சு. உடனே வேகமா ஓடி 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 பிடிக்க போறான். அவனால பிடிக்க முடியல. பக்கத்துல இருக்கவன்லாம் ஐயோ மாடு ஓடுது, பிடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு ஒரு 20-30 பேர் ஓடி போய் அந்த மாட்டை பிடிச்சு கொண்டு வந்து அவன் கையில கொடுக்குறான். ஒரு மனிதன் மாட்டை நடத்தி செல்வது ஒரு செயல்னு வச்சுக்கிறீங்க. அவன் பாட்டுக்கு அந்த பிரச்சனை இல்லாத வரைக்கும் அந்த மாட்டை கொண்டு போயிடுவான். ஆனா அந்த மாடு தன்னை விட்டு போன பிறகு தன்னால் பிடிக்க முடியவில்லை என்று நினைத்தவுடன் ஒரு 30 பேர் சேர்ந்து உதவி செய்து அந்த மாட்டை பிடிச்சு அவன் கையில கொடுக்குறான். பார்த்தீங்களா? இதுதான் வாழ்க்கையில் ஒரு மனிதன் அடையக்கூடிய வெற்றி. அந்த வெற்றி பயணத்துல ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு 10 பேருடைய உதவி தேவைப்படும். ஒரு நிறுவனமோ, ஒரு வாழ்க்கையோ, ஒரு காப்பியமோ, ஒரு இலக்கிய படைப்போ வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு தனி மனித ஆற்றல் ஒரு எழுத்தை போல் அதற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு எழுத்து மட்டும் இலக்கியமாக முடியாது. 5-6 எழுத்துக்கள் சேர்ந்தால்தான் அது வார்த்தையாகும். 5-10 வார்த்தைகள் சேர்ந்தால்தான் வாக்கியமாகும். பல வாக்கியங்கள் சேர்ந்துதான் ஒரு காப்பியமாகும். எனவே ஒரு எழுத்து என்பது முக்கியம்தான். அதுதான் தனிமனித முயற்சி. ஆனால் எழுத்து வார்த்தையாக வேண்டும், வார்த்தை வாக்கியமாக வேண்டும், வாக்கியம் கதையாக வேண்டும், கதை காப்பியமாக வேண்டும். அப்போதுதான் அது வெற்றியடைய முடியும். ஒரு எழுத்தை காப்பியமாக்க பலருடைய உழைப்பு எப்படி தேவைப்படுகிறதோ அதுபோல தனி மனித ஆற்றலை விட ஒரு வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது கூட்டு முயற்சி தான் மனிதனின் வெற்றியை பெரிதும் தீர்மானிக்கிறது என்று தீர்ப்பு சொல்லி, உலக தொழிலாளர்களே கூட்டணியாக இருந்து ஒன்று சேர்ந்து உழைத்து இந்த உலகத்தை உற்சாகப்படுத்துவோம், உலகத்தை ஒளிமயமாக்குவோம் என்று சொல்லி உழைப்பாளர்கள் அனைவருக்கும் என் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.